AGS Federal Wealthsurance Growth Insurance Plan SP2ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண ஒரு ஸ்மார்ட்டான வழியாக அமையுமா, இல்லை இதுவும் ஜஸ்ட் அனதர் யூலிப் பிளான், அதுவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிளானா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க்ட் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதில். ஸோ இதில் வந்து கன்வீனியன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் இருக்கிறது ஒரு ஹேசல் ஃப்ரீ சிங்கிள் ப்ரீமியம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ இந்த பாலிசி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் இதில் அக்ராஸ் 9 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சாய்ஸ் இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்க்கு இவங்க ரிவார்டும் பண்ணுறாங்க பை என்ஹான்சிங் யோர் ஃபண்ட் வேல்யூ த்ரூ லாயல்ட்டி அடிஷன்ஸ். ஸோ உங்கள் லைஃப் கவரை கூட உங்கள் சேஞ்சிங் ஃபினான்ஷியல் நீட்ஸ் பொறுத்து இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணவும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பொட்டென்ஷியலாக டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன்ஸ் அண்ட் டெத் பெனிஃபிட்னு நிறைய இருக்குது. அதே நேரத்தில் ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒரு யூனிட் லிங்க் பாலிசின்றதுனால இதை சார்ஜஸ்மே இருக்குது. லைக் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குது. ஸ்விட்சிங் சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜஸ் கிடையாது. பட் டிஸ்கண்டினியூஸ் சார்ஜ் இருக்குது, பட் 5th இயர் கழிச்சு கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில சார்ஜஸ் இல்லை மற்ற யூலிப் கம்பேர் பண்ணாலுமே இருக்கிற சார்ஜஸ் பர்சிஸ்டன்ட் சார்ஜஸ். இது வந்து பாலிசி டேர்ம் முழுக்க உங்களுக்கு இருக்கும். உங்கள் இன்வெஸ்டபிள் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ இன்டர்ன் உங்கள் ஃபைனல் கார்பஸ்லையும் இதில் டைரக்ட் இம்பேக்ட் இருக்கும். இதை நம்ம ட்ராபேக்காக தான் எடுத்துக்க முடியும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்இன் பீரியட் கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, உங்களுடைய மெச்சூரிட்டி ப்ரொசீட்ஸில் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் ரிசீவ் பண்ண சூஸ் பண்ணிக்கலாம் த்ரூ த செட்டில்மெண்ட் ஆப்ஷன். சம் அஷூர்ட ஆல்ட்ரும் பண்ணிக்கலாம் உங்கள் சேஞ்சிங் நீட்ஸ் பொறுத்து. அண்ட் பிட்வீன் ஃபண்ட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவை உங்கள் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் அந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் ரீஅலைன் பண்ணுறதுக்காக. அண்ட் ஆல்சோ ஒரு ஒன் டைம் பேமெண்ட் இருக்கிறதுனால ஒரு சிம்பிளான ஹேசல் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாலிசியில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்புறமா எந்த விதமான அடிஷ்னல் டாப் அப் ப்ரீமியம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு அப்புறமா உங்கள் ஃபண்ட்ஸே லாக்டனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸில் ஆக்சஸ் கிடையாது. அண்ட் பாலிசி லோன் அவைல் பண்ணுற ஆப்ஷனும் கிடையாது. சம் அஷூர்டு இந்த பிளானில் கொடுத்துருக்கிறது ரிலேட்டிவ்லி இன்சஃபிஷியன்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இங்கே பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம கேல்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் 30 year old மேல் இதில் சிங்கிள் ப்ரீமியம் ஆஃப் 2,50,000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பாலிசி டேர்ம் 15 years, சம் அஷூர்ட் 25 lakhs. ஸோ ப்ரீமியம் விட 10 times அதிகமாக கொடுக்குறாங்க. மெச்சூரிட்டியில் இந்த ஃபண்ட் வேல்யூ ரிசீவ் பண்ணுவாங்க அவர் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. ஸோ ஃபாலோயிங் அசியூம் ரிட்டர்ன் ரேட், அதாவது இப்போ ப்ராஷரில் இருக்கிற 4 and 8% ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ரிட்டர்ன் ரேட் வரும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால மார்க்கெட் டிபெண்ட்டாக தான் ஆக்சுவல் ரிட்டர்ன்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். கேரண்டீடாக இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ பாலிசி ப்ராஷரில் ஒரு worst and best கேஸ் குறிக்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரி 4 and 8% கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ டேப்லர் காலமில் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 4% அசியூம் ரிட்டர்னில் ஃபண்ட் வேல்யூ 2.60 lakh வருது. இதோட IRR ஜஸ்ட் 0.28% தான். இது ஒரு ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ரிட்டர்னே சொல்லலாம். இது வந்து ஒரு எந்தவித வேல்யூமே கிடையாது. ஒரு ரெகுலராக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா கூட இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னொன்று 8% அசியூம் ரிட்டர்ன், இது பெஸ்ட் கேஸ் சினாரியோன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபண்ட் வேல்யூ 4.70 lakh, IRR 4.31%. ஒரு ட்ரெடிஷ்னல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை விட ரொம்ப கம்மினே சொல்லலாம். ஸோ IRR இப்போவுமே பார்த்தீங்கன்னா இட் ஃபெயில்ஸ் டு ஜென்ரேட் மீனிங்ஃபுல் ரியல் ரிட்டர்ன்ஸ். இந்த மாதிரி லிமிட்டட் க்ரோத் வந்து வெல்த் அக்யூமுலேஷன் லாங் டேர்மில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆல்சோ இதில் ஆல்ஃபா ஜென்ரேஷன் லேக்கிங்காக இருக்கிறதுனால ஒரு மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மெயின் திங் இதில் லேக்கிங்காக இருக்குது. ஸோ இன் எசன்ஸ் அதுவே லேக்கிங்காக இருக்குது.
ஸோ ஒரு லம்சம் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணான்னா அதுக்கு இன்னும் நிறைய எஃபிஷியன்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை விட சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ், கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஏன் பெட்டர் லிக்விடிட்டி கூட உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்றதா நெக்ஸ்ட் ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஏஜிஎஸ் மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுற பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ரெண்டுமே செப்பரேட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். லைஃப் கவருக்காக ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே சிமிலராக ஏஜிஎஸ் பாலிசி மாதிரி 25 lakh கவர் 15 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் சிங்கிள் ப்ரீமியம் 48,300 தான் நம்ம போட்டாலே போதும், பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் அங்கே நம்ம கட்டின அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணால் 2.01 lakh இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரிஸ்க் அப்பிடைட்க்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், டெப்ட் இல்லை ஈக்விட்டி ப்ராடக்ட்ஸில் இங்கே நம்ம ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்குது ரிட்டர்ன்ஸ்க்கு அப்படின்றதுனால ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஜஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா at the end of 15 years நம்மளுடைய ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 11.04 lakh க்ரோ ஆகுது. இது டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அக்கௌண்ட் பண்ணி பார்த்தோன்னா போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ 10.06 lakhs வருது. ஸோ டேக்ஸ் கால்குலேட் பண்ணக்கப்புறம் கூட ஐஆர்ஆர் போட்டு பார்த்தீங்கன்னா 9.73% வருது. இது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னே சொல்லலாம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கம்பேரிசன்லேயே கிளியர்லி தெரியுது இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்குது. இதே இன் கான்ட்ராஸ்ட் நீங்கள் ஏஜிஎஸ் பாலிசி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டில் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல லோவர் ரிட்டர்ன்ஸ் தான் வருது, ரெஸ்ட்ரிக்டட் லிக்விடிட்டியும் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ண நீங்கள் ஒரு பியூர் டேர்ம் பிளானோட ஏதாவது ப்ரொடெக்ஷனுக்காக எடுத்துக்கிட்டு தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை வெல்த் கிரியேஷனுக்காக நீங்கள் கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஃபார் மோர் எஃபிஷியன்ட் அண்ட் ரிவார்டிங் ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? ஏஜிஎஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் யூலிப். இது டிசைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லம்சம் சர்ப்ளஸ் வந்து ஒரு மார்க்கெட் லிங்க்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கிளான்ஸில் பார்த்தோன்னே கன்வீனியண்ட்டாக தெரியலாம், ஏன் க்ரோத் ஓரியன்டாக கூட தெரியலாம். ஆனால் இதில் இருக்கிற ஹை சார்ஜஸ், இன்சஃபிஷியன்ட் லைஃப் கவர் இந்த பாலிசியோட ஓவரால் வேல்யூவே சிக்னிஃபிகண்ட்லி குறைச்சிருது. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்குது. ஸோ பிளானோட ரிட்டர்னுமே பார்த்தீங்கன்னா அண்டர்வெல்மிங் தான். ஒரு லாங் டேர்ம் ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியதோ இல்லை வெல்த் பில்டிங்க்கு நம்ம கோல்ஸ்க்கு அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமோ எதுவுமே சொல்ல முடியாது. அண்டர்வெல்மிங்கான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இதோட நேம் வேணால் வெல்த்ஷூரன்ஸ், க்ரோத் இன்சூரன்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாலுமே ஒரு ட்ரூ இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை மீனிங்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தாக இருக்கட்டும் ரெண்டுமே இட் ஃபெயில்ஸ் டு டெலிவர். ஸோ ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசின்றது ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப நம்மளுக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அடிக்வேட் கவரேஜும் கொடுக்கும். ஸோ ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்னே சொல்லலாம். இதே வெல்த் கிரியேஷனுக்கு நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் சூட்டபிள் அசட் கிளாஸஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டட் இந்த மாதிரி ஹைப்ரிட் இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் தான் எஸ்பெஷலி யூலிப்ஸில் உங்கள் ஃபண்ட்ஸை நீங்கள் லாக்இன் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி யூலிப்ஸில் ஜஸ்ட் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ்க்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதை விட பெட்டர் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, லிக்விடிட்டி, இன்னும் ஹையர் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம்.